வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே. நான் தான் உங்கள் சாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே, ஒரு அண்ணா லைவில் வந்து ஒரு டாஸ்க் சொல்லியிருந்தார். என்ன டாஸ்க்குண்டா, நான் இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோஸில் சொல்ல மாட்டேன், நான் அங்கே போய் தான் காட்டுவேன். அது வெளியே தான் போய் அந்த டாஸ்க்கு செய்ய சொல்லியிருந்தார். நான் அந்த இடத்துக்கு போய் தான் அது என்ன டாஸ்க்குன்னு நான் சொல்லுவேன் நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சப்போர்ட் ஆதரவு தாங்க. இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், எது செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. உங்களோட ஆதரவை இந்த வீடியோஸ் மூலமாக உங்களோட ஆதரவை தாங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, போய் கொண்டிருக்கேன் இந்த டாஸ்க் செய்ய. இதெல்லாம் எடுக்க தான் மாடு நண்பர்களே, மாடு வருது சவாரி. நண்பர்களே, புது பஸ் ஸ்டாண்ட் நண்பர்களே, அந்த டாஸ்க் செய்ய தான் போய் கொண்டிருக்கேன். ஓகே, கிட்ட போயிட்டு காட்டுறேன் நண்பர்களே. கிட்ட வந்துட்டுது. ஓகேவா, இந்த சொட்டு தூரம் போனிக்கண்டா அந்த இடம் வந்துடும். நண்பர்களே, கிட்ட வந்துட்டுது. அப்புறம் இதுக்காக தான் திரும்பணும். ஓகே, நண்பர்களே, நான் சைக்கிள் அங்கே விட்டேன். இப்போ நடந்து தான் நண்பர்களே போய் கொண்டிருக்கிறேன். காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ட்ராக்ஸ் என்னென்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்டு. ஓகே நண்பர்களே, கிட்ட வந்துட்டோம். நண்பர்களே, இதுதான் அது. நண்பர்களே, இதுதான் அது. ஓகேவா, என்னோட பார்த்தீங்களா, சுடலைக்கு வர சொல்லி என்ன போக சொல்லிட்டாங்கப்பா. ஓகேவா நண்பர்களே, என்ன டாஸ்க் சொன்னாங்கடா நண்பர்களே, 12-1 மணிக்கு போயிட்டு இந்த சுடலையில் வச்சு பிரியாணி சாப்பிட்டு வீடியோஸ் போட சொல்லியிருந்தாங்க நண்பர்களே. நம்ம இப்போ பகல்லையே வந்திருக்கோம் நண்பர்களே. இப்போ நான் வெளியே தான் நிற்கிறேன், கேட் பூட்டி கிடக்குது. எனக்கு இப்போவே ஒரு நடுங்குது, பயமாக இருக்குது. தம்பி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான், வெளியே நிற்க போகிறேன்ட்டான். இப்போ கதவு வேற பூட்டி இருக்குது. அவங்க பேசுகிறாங்களே என்னன்னு தெரியாது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு தான் போகிறோம் நண்பர்களே. உள்ளுக்கு போயிட்டு பகலில் உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்களா, யாரோ ஒரு ஆள் சேர்த்துருக்காங்க. இப்போ போக முடியல, அதை திறந்து. ஐயோ, இப்போவே பயமாக இருக்கே. நண்பர்களே, நம்ம உள்ளே வந்துட்டோம் நண்பர்களே. ஓகேவா, எனக்கு இப்போவே பயம் முடித்துது. இது என்னன்னு தெரியல, ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. ஓகேவா நண்பர்களே, சுடலையை பார்த்தோன்னே கை கால்லாம் உதறுது நண்பர்களே. சின்னனா ஒரு இது சொல்லக்கூடாதா? இவ்வளோ பெருசாக தான் சொல்லுவீங்களா?
நைட்டில் 1 மணிக்கே பிரியாணி சாப்பிட்டான் போய் பகல்லே நிற்க முடியலை. எப்படி நைட்டில் அம்மா சொல்கிறா பேய் பிடிச்சி சாக போகிறோம் நம்மகிட்ட சொன்னால். பாருங்க இதான் இருக்கிற இடம் நண்பர்களே, பாருங்க மேலே. ஓகேவா, இதான் நண்பர்களே இருக்கிற இடம். இதுதான் இருக்கிற இடம் நண்பர்களே. சத்தியமாக எனக்கு பயம் கொடுத்தது. தம்பி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் மட்டும்தான் சுழலைக்கு வந்திருக்கேன். கிணறு கடவுளே நீதான் என்ன காப்பாற்றணும். யோ இப்படி 12 மணிக்கு போக சொல்லியிருக்கீங்களே. 1 மணி சாரிப்பா 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட சொல்லி பகல் டைமே இந்த இது நடக்குது. தூணிக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கு நாங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பெரிய இதாக தான் கட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் கல்லறைகள் தான் இருக்குது நண்பர்களே. ஓகேவா, நண்பர்களே நீங்கள் பார்க்கவே தெரியுது. பகலில் பார்க்கவே எனக்கு சத்தியமாக கை காலம் உதறி எனக்கு என்னவோலாம் பண்ணுது நண்பர்களே. உண்மையாக சொல்ல போனால் நான் இப்படி பகலில் வந்ததே கிடையாது. நான் இப்படி சுடலைக்கு வந்ததே கிடையாது. பகல் சரி இரவு நான் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன டாஸ்க் செய்ய தான் நான் வந்திருக்கேன் நண்பர்களே. என்னால் வந்து சத்தியமாக முடியலை. எனக்கு வந்து ஒரு மாதிரி வருது. இப்போ பகல்லே எப்படி நிற்க எனக்கு கையாளம் உதறந்தா நைட்டு 1 மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட சொல்கிறாங்க நண்பர்களே. என்னால் எப்படி முடியும்? நிறைய பேர் நிறைவேறாத ஆசையோடு சேர்த்துருப்பாங்க நண்பர்களே. அவங்கெல்லாம் வந்து இதில் இருப்பாங்க, ஆவியாக வருவாங்க. நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது, சொல்லும் போதே பயமாக இருக்குது. கேட்டதுக்காக இந்த கஷ்டமான வேலையை பண்ணுறேன் நண்பர்களே. இன்னொரு தடவை வந்து இப்படி கஷ்டமான டாஸ்க் சொல்லாமல் ஈஸியான என்னால் பொம்பளை பிள்ளைகளை செய்யக்கூடிய டாஸ்க் மட்டும் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் செய்கிறேன். என்னால் முடியாது. இந்த வீடியோஸ்க்குள்ளே அடுத்த என்ன டாஸ்க்குன்ற சின்ன டாஸ்க்காக சொல்லுங்கள் நண்பர்களே. நான் செய்கிறேன். இப்படி கஷ்டமானது மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால் முடியாது நண்பர்களே. பார்த்தீங்களா, இப்படி தான் எங்கட ஒரு கல்லறை. ஓகேவா, அது ரெண்டும் எரிக்கிற இடம் தான் தான். அதுவும் எரிக்கிற இடம், இதுவும் எரிக்கிற இடம் நண்பர்களே. ஓகேவா, ஒரு பெரிய கொட்டில் பார்த்தீங்களா. ஐயோ அம்மா, குருவியெல்லாம் பறக்குது. இந்த இதில் தான் எரிக்கிற இடம். ஓகேவா, புனம் எரிக்கிற இடம். ஓகே நண்பர்களே சுற்றி காடு தான் நண்பர்களே. பாருங்கள், ஒரு பெரிய காணி தான் நண்பர்களே. ஓகேவா, இதுக்குள்ளே தான் சுடலை இருக்குது. பார்க்கவே தெரியுது. அங்காளெல்லாம் இருக்குது நண்பர்களே. நான் தம்பி வரவே மாட்டேன்ட்டான். நான் தனியாக தான் போகிறேன் நண்பர்களே. பாருங்கள், இங்கால ஒரு கேட் இருக்குது, அங்கே ஒரு கேட்டு, இங்கே ஒரு கேட் இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் சுற்றி இதாக தான் இருக்குது. அம்மா ஐயோ, எனக்கு இப்போவே விடுறது கடவுளே. வேறு ஏதாவது சொல்லி தான் நான் செஞ்சுருப்பேன். பரவாயில்ல, சுற்றி ஆக்களிக்கிறாங்க. அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, நம்மளோட பெரிய மரம் ஒன்று நிற்குது. அந்த மரத்தை பற்றிலே பயமாக இருக்குது நண்பர்கள். இது வந்து கிட்ட வந்து செத்துருக்காங்க வந்து பார்த்தீங்களா. அவரை வந்து இப்போ செத்துருக்காங்க. இதுதான் அந்த அது வந்து முன் கேட்டு, இது வந்து பின் கேட்டு. ஓகேவா, அவரை வந்து கிட்ட வந்து செத்துருக்காங்க பார்த்தீங்களா.
தாட் இருக்காங்க பார்த்தீங்களா? இல்லை தாட் இருக்காங்க பார்த்தீங்களா? பாருங்க பெரிய மரம், அதில் இன்னும்லாம் கிடக்குது. என்ன கிடக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இந்த அஞ்சலெல்லாம் எரிஞ்சு புதைச்சிருக்காங்க. இந்த பார்த்தீங்களா? இதிலெல்லாம் புணங்கள் புதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? சுற்றி சுடலை தான் நண்பர்களே. என்னால் முடிஞ்ச அளவு நான் எடுத்து போட்டேன். இதுக்கு மேலே என்னால் இதில் இருக்கலாது. நான் போப்புறேன். சிலர் தெரிஞ்சால் பேசுவாங்க போல், சுடலைக்கு வந்தது பொம்பளை பிள்ளை தனியாக. இதில் ஒரு அம்மா சேர்த்துருக்கா. இதில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு மாதிரி நண்பர்களே வீடியோஸ் எடுத்துட்டேன். உள்ளே போய் வீடியோஸ் எடுத்துட்டேன் நண்பர்களே. எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன் நண்பர்களே. பொம்பளை புள்ளியால் செய்யக்கூடிய மாதிரி சின்ன டாஸ்க்காக சொல்லுங்கள் நண்பர்களே. நான் செய்கிறேன். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்குது. நிறைய வந்து இப்போ கிட்டத்தெல்லாம் கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இடம் வந்து காடு மாதிரி தான் இருக்குது. வெறிச்சோடு தான் கிடக்குது. எந்த துப்புரவுமே ஒன்றுமே பண்ணலை. ரொம்ப மோசமாக தான் நண்பர்களே. அதில் நான் போய்ட்டு நைட் 1 மணிக்கு எப்படி பிரியாணி சாப்பிட முடியும்? பகல்லே இப்போ நடுங்குது. இவன் வரவே மாட்டேன்ட்டா. நானே நடுங்கி தான் உள்ளே போன நண்பர்களே. ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. இதுக்கு இந்த வீடியோஸுக்குள்ள சின்ன டாஸ்க்காக சொல்லுங்கள் நண்பர்களே. நான் செய்கிறேன் பொம்பளை பிள்ளையால். ஆனால் சாரி, என்னை வந்து இப்போ 12 மணிக்கு போய் என்னால் வீடியோஸ் போட முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்க தானே எப்படி இருக்கணும், பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்க தானே பயங்கரமாக இருக்குது. நைட்டை என்னால் செய்ய முடியாது நண்பர்களே. ஆனால் பகலில் செஞ்சேன். நான் இந்த வீடியோஸ் முழுசாக பார்த்து கூட சப்போர்ட் தரீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஏதாவது கூட சொல்லாமல் இந்த வீடியோஸுக்குள்ளே சின்ன டாஸ்க்காக சொல்லுங்கள். நான் செய்கிறேன் நண்பர்களே. இந்த யாராவது புதுசாக வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் சாலினி. டாட்டா பாய்.